30 years ஹோம் லோன் எடுத்தா நீங்க வீடு வாங்குறீங்களா இல்லனா பேங்க்குக்கு 2 வீடு வாங்கி தரீங்களா? எக்ஸாம்பிளா பார்க்கலாம். நீங்க 50 lakh ஹோம் லோன் எடுத்தீங்கன்னா 8.5% இன்ட்ரெஸ்ட்க்கு 25 years டென்யூர்ல உங்க இஎம்ஐ அரௌண்ட் 40,000 வரும். இப்போ டோட்டல் பேமெண்ட் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.2 crores வரும். அதுல பிரின்சிபல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா வெறும் 50 lakhs தான். ரிமைனிங் 70 lakhs ஃபுல் இன்ட்ரெஸ்ட். ஷாக்கான பார்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் 5 to 8 years நீங்க பே பண்றது மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான். பிரின்சிபல்ல இருந்து ரொம்ப கம்மியா ரெடியூஸ் ஆகும். அதனால நீங்க அர்லியரா க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ரொம்ப கம்மி. லாங் டைம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பர்டன் ரொம்ப ஜாஸ்தி. சோ ஸ்மார்ட்டான அப்ரோச்னா ப்ரீ பேமெண்ட் பண்றது whenever possible. இல்லனா டென்யூரா கம்மி பண்றது. இல்லனா நீங்க சேம் இஎம்ஐ அமௌண்ட்ல டிஃபரண்டா இன்வெஸ்ட் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்ட் vs பை சினாரியோல நம்பர்ஸ் தான் உங்களோட டெசிஷனை டிசைட் பண்ணும். ஆனா எமோஷன்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் டைம் நீங்க இஎம்ஐ கால்குலேட் பண்ணும்போது மந்த்லி அமௌண்ட் பார்க்காதீங்க, டோட்டல் லைஃப் டைம் பேமெண்ட் பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபினான்ஸ் அண்ட் ட்ரேடிங் கண்டென்ட்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.